தனியார் வங்கியில் 26.8 கிலோ தங்க நகைகள் கையாடல். திருப்பூரில் அடகு வைக்கப்பட்ட 4.5 கிலோ நகைகள் மீட்பு. 2 பேர் கைது. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் வடகரை பகுதியில் செயல்பட்டு வரும் மகாராஷ்டிரா வங்கியில் பணிபுரிந்து வந்த ஜெயக்குமார், மகாராஷ்டிரா வங்கியில் அடமானம் வைக்கப்பட்ட நகைகளை போலியாக தயார் செய்து வைத்துவிட்டு நகைகளை திருப்பூரில் உள்ள நண்பரான கார்த்தியிடம் கொடுத்து கார்த்தி பணிபுரியும் டிபிஎஸ் வங்கியில் அடமானம் வைத்து முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் வங்கியில் தணிக்கை நடைபெற்ற பொழுது போலி நகைகள் மாற்றி வைக்கப்பட்டது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகாரின் பெயரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் வங்கி ஊழியர் ஜெயக்குமார் 14.5 கோடி மதிப்புடைய 26.8 கிலோ தங்க நகைகளை போலியாக மாற்றி வைத்து நகைகளை வெளியில் அடகு வைத்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கேரளாவின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து நகைகளை மீட்க தொடங்கிய போலீசார் திருப்பூரில் உள்ள ஜெயக்குமாரின் நண்பர் கார்த்திக்கிடம் 4.6 கிலோ தங்க நகை கொடுத்து அடகு வைத்தது தெரியவந்தது. இதனை அடுத்து திருப்பூர் விரைந்த கேரள போலீசார் ஜெயக்குமார் மற்றும் கார்த்திகை கைது செய்து திருப்பூர் புஷ்பா தியேட்டர் பகுதியில் உள்ள டிபிஎஸ் வங்கியில் நகைகளை பரிசோதனை செய்து 4.6 கிலோ நகைகளை மீட்டனர். இதன் மதிப்பு சுமார் 2.5 கோடி என தெரிய வந்துள்ளது. மேலும் திருப்பூரில் உள்ள டிபிஎஸ் வங்கி கிளைகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர்.